ஆசிரியர்களின் சார்பாகவும் மாணவர்களின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். Our district best school. வணங்கியே வரவேற்போம் வருகவே செந்தமிழில் கவி பாடி உளமாற வரவேற்போம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்ற வருகவே 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 வணங்கி பாடுகின்ற வருகவே அழகு தமிழ் கொண்டு உண்மை வரவேற்றோம் இனிய முகம் கொண்டு உண்மை வரவேற்றோம் அழகு தமிழ் கொண்டு உண்மை வரவேற்றோம் இனிய முகம் கொண்டு உண்மை வரவேற்றோம் வருகவே வருகவே வணங்கி பாடுகின்ற வருகவே 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 வணங்கி பாடுகின்ற வருகவே. தமிழ் பொங்கவிலை சொந்தக்காரும் பூவெடுத்து கவிச்சாரம் சூட்டி உமை வணங்குவோம் எட்டு தொகை சேர்த்தெடுத்து செந்தமிழில் சொல்லெடுத்து பத்து பாட்டு பாடி இங்கு வாழ்த்துவோம் சொந்த தமிழ் பொங்கவிலை சொந்தக்காரும் பூவெடுத்து கவிச்சாரம் சூட்டி உமை வணங்குவோம் வாழியவென்று சபையேறி மாற்றிட வந்தோம் சன்னிதனி வருகவே வணங்கி பாடுகின்ற வருகவே 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 வணங்கி பாடுகின்ற வருகவே.
அழகான சின்ன தேவதை அவதானே எங்கள் நகை நாள்தோறும் இங்கு பண்டிகை நம் வானில் வான வேடிக்கை இது போல சொந்தம் இறைவா நன்றி சொல்கிறோம் உனக்கேதும் சோகம் ஊட்டினார் இங்கே வா இன்பம் அளிக்கிறோம் சரவெடி போல் சேர்த்து நான் சிரிக்கலாம் அதிரடியாய் பாட்டு நான் காட்டலாம் Yeah.
திருஷ்டி சுற்றி போன தமிழில் உள்ள பிரிவென்ற கொள்ளாலே நாங்கள் இங்கே சின்ன சின்ன சோகங்கள் நான் கொண்டு சேர்ந்து நாங்கள் கொண்டு போது ஓடி போகும் சொல்லி சொல்லி பார்த்தோம் அள்ளி அள்ளி அப்பதான் வெள்ள வெள்ள உள்ள பேடு போய்த கொட்டம் நாங்களோ உனக்கேனும் சொல்ல தோன்றினான் இங்கே வாழ்ந்த கருகிறோம் அடுத்து பூர்விகா அவர்களுக்கு சிறந்த குரல் வனம். Everyone, especially our Honorable Minister, I am Kurumalan. I am studying in class 7 PUM school, Sariyalur. I have an ambition to become a collector. It is a best platform to directly serve the poor. Being a collector means being a voice for the voiceless. It is a job that comes with great power and prestige. I wanted to serve my country, India. I will have the power to bring positive changes in the lives of the people. This job is the bridge between government and the people. I will dedicate and hard work in 24/7. I am committing myself with proper guidance from my teachers and parents to study and achieve the ambition of my life. Thank you one and all.
வந்து நின்னா ஹாப்பிட்டே ஸ்வீடாகுது நீ தொட்டு எதுவும் சொன்னா என் பர்த்டே சூடாகுது என் மைண்டும் யூக்காண்டா பெரிய லைஃப் பண்ணா சிக்னல் வீணாகுது தற்போது பள்ளி ஆண்டவர்கள் வருகின்றிருக்கக்கூடிய வட்டார கல்வி அவர்கள் பல்வேறு பணி நெருக்கடிகளுக்கிடையேயும் இன்னும் சிறிது நேரத்தில் இங்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துறையை வழங்க இருக்கின்ற நம் மண்ணின் மைந்தர் மாண்புமிகு அமைச்சர் பெருமானார் அவர்கள் உள்ளிட்ட இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சிறியலூர் ஊர் பொதுமக்களுக்கும் பள்ளி நிர்வாகத்தினருக்கும் கல்வித்துறையின் சார்பாக மாலை வணக்கத்தினை உரித்தாக்குகின்றேன். அருமை பெற்றோர்களே, அண்மையில் நடந்த பெற்றோர் கூட்டத்தின் போது இந்த பள்ளியின் வரலாறுகளையும் இந்த பள்ளியில் பயின்று எத்தனை பேர் இன்று அரசின் உயர் பொறுப்புகளில் இருக்கிறார்கள் என்பதையும் தெளிவாக அறிய முடிந்தது. அந்த அளவிற்கு ஒரு பாரம்பரிய சிறப்புமிக்க இந்த சிறியலூர் பள்ளியின் ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதில் உண்மையிலேயே எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஒரு முக்கிய செய்தி என்னவென்று சொன்னால், ஒரு காலகட்டத்திலே சிறியலூர் பள்ளிகள் பயின்ற மாணவர்கள் தான்
மிக அதிகம் என்ற நிலையில் இருந்த இப்பள்ளி மாணவர் எண்ணிக்கையானது இன்று குறைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவுகின்றது. அருமை பெற்றோர்களே, இந்த பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்கள் தான் தொடர்ச்சியாக கீரமங்கலம் ஆண்கள் பெண்கள் பள்ளியில் முதலிடம் பிடித்து வருகிறார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒரு புறம் இருந்தாலும், அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த பள்ளிகளிலிருந்து பயின்று சென்ற மாணவர்கள் தான் அதிகமாக நீட் போன்ற தேர்வுகளிலே தேர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தி இருந்தாலும், இந்த பள்ளியில் மாணவர் எண்ணிக்கை குறைந்து வருகிறது என்ற செய்தியை நினைக்கும் போது உண்மையிலேயே வேதனையாக இருக்கின்றது. எத்தனை பெற்றோர்கள் இந்த பள்ளிக்கு தொடர்ச்சியாக வருகிறது, இந்த பள்ளியின் ஆசிரியர்களுடைய கற்றல் கற்பித்தல் திறனையும் இன்று இந்த பள்ளிகள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ள கட்டமைப்பு வசதியையும் பார்வையிட்டு இருக்கிறது என்பது எனக்கு தெரியவில்லை. உண்மையிலேயே நீங்கள் எல்லாம் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வருகிறது கடந்த 3 மாதத்திற்குள்ளாக இந்த பள்ளியின் கட்டமைப்பு வசதிகளை பார்த்திருந்தீர்களே, ஆனால் இந்த பள்ளியில் இருந்து எந்த ஒரு மாணவரையும் வேறு பள்ளிக்கு அழைத்து சென்றவும் மாட்டீர்கள். வேறு பள்ளியை நீங்கள் நாடி உங்கள் குழந்தைகளை சேர்க்க வேண்டிய தேவையும் இருந்திருக்காது. என்று சொன்னால், அருமை பெற்றோர்களே, உலகின் வல்லரசு நாடுகள் என்று அழைக்கக்கூடிய வளர்ச்சி மிகுந்த வளர்ச்சியடைந்த நாடுகளில் இல்லாத ஒரு கட்டமைப்பு வசதியினை மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தொடக்க நடுநிலைப் பள்ளிகளுக்கு ஏற்படுத்தி தந்துள்ளார்கள். அந்த அடிப்படையிலே மிகப்பெரிய கணினி ஆய்வகமானது இந்த செயலூர் ஊராட்சி நடுநிலைப் பள்ளியில மாண்புமிகு முதல்வர் அவர்களின் ஆலோசனையின் பேரில் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும், அது சாதாரண கணினி ஆய்வு கிடையாது, அங்கு மிகப்பெரிய ஒரு ஹைஸ்பீட் இன்டர்நெட் வசதியுடன் கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கணினி ஆய்வகம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதனையும் அதில் கொண்டு பெற்றோர்களாகி நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். எதற்காக இந்த கணினி ஆய்வகம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், உலகத்தை அண்மையிலே ஒரு மாநில முதல்வர் அவர்கள் வெளிப்படையாக பேசியிருந்தார். உலகத்திலேயே தமிழ்நாட்டு மக்கள் தான், இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிகமாக ஆளுமை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று. அது எந்த அளவில் என்று சொன்னால், பல நாடுகளிலே கணினிகளின் ஆளுமை மிக்கவர்களாக தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட இந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் கணினியிலே மிகப்பெரிய அளவில் போராச்ச வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து நடுநிலைப் பள்ளிகளுக்கும் அந்த திறன்மிகு கணினி ஆய்வகத்தை வழங்கி இருக்கின்றார்கள். அந்த திறன்மிகு கணினி ஆய்வகத்திலே உங்கள் குழந்தைகள் தொடர்ச்சியாக கணினி அறிவை பெறும்போது எதிர்காலத்தில் அவர்கள் எல்லாம் மாபெரும் மேதையாக விளங்கவிருக்கின்றார்கள். என்று சொன்னால், இன்றைய காலகட்டமானது செயற்கை நுண்ணறிவு என்ற ஒரு தலைப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இனி அனைத்தும் ரோபோக்கள் மிகுந்த காலகட்டமாகவே மாறி இருக்கின்றது. உலகின் வல்லரசு நாடாக இருக்கக்கூடிய பல நாடுகளிலே தலைமை பொறுப்புகளிலே இருக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் கூகுள் போன்ற நிறுவனத்தின் தலைமை பொறுப்பிலே இருக்கக்கூடியவர் கூட தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். மின்னஞ்சல் என்ற ஒன்றை கண்டுபிடித்து உலகையே தன்னுடைய கைக்குள் கொண்டு வந்ததும் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். அந்த அடிப்படையில் அண்மையிலேயே கேரளா போன்ற மாநிலத்திலே பள்ளியில் பாடம் நடத்துவதற்கு கூட செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய ஒரு கணி இயந்திரமானது வடிவமைக்கப்பட்டு ஆசிரியர் பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் எல்லாம் செய்தித்தாள் வழியாக அறிந்து கொண்டோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நம்முடைய குழந்தைகள் எதிர்காலத்திலே கணினி மட்டுமே உலகம் என்ற நிலையை நோக்கி செல்லும் போது நம்முடைய குழந்தைகள் எல்லாம் அதற்கு தயாராக வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் அந்த செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய ஒரு கணினி ஆய்வகத்தை நம்முடைய பணியில் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இது எந்த ஒரு தனியார் பணிகளிலும் இல்லாத ஒரு வாய்ப்பு. ஆகவே மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் என்ன நோக்கத்திற்காக நம்முடைய பள்ளிக்கு அந்த கணினி போன்ற அமைப்புகளை கட்டமைப்பு வசதியை வழங்கி இருக்கின்றார்களோ அந்த நோக்கத்தை சிறப்பாக செயல்படுத்துவதற்கு நம்முடைய பள்ளியின் ஆசிரியர்கள் மிக சீரோடு சிறப்போடு பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் நம்முடைய பள்ளியில் அழைத்து வந்து சேர்க்க வேண்டும். அருமை பெற்றோர்களே, இன்னும் ஒரு சில குழந்தைகள் நீங்கள் ஆங்கில மொழி பள்ளிக்கு தனியார் பள்ளியில கல்வி பயில உங்கள் குழந்தைகளை அனுப்பி கொண்டிருப்பதாக அறிய முடிகின்றது. அருமை பெற்றோர்களே, உங்களுக்கு நன்கு தெரிந்திருக்கும் இந்த பகுதி கல்வியில் நல்ல வெளிப்பான பகுதி. ஏற்கனவே மாண்புமிகு தமிழக அரசு தமிழ் வழி கல்வியிலே கல்வி பயில்பவர்களுக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கி கொண்டிருக்கின்றது. இந்த 20 விழுக்காடு இடஒதுக்கீடு என்ன என்று சொன்னால், அரசாங்கம் இன்னைக்கு ஒரு 100 பேருக்கு அரசு வேலை கொடுக்க போறாங்கன்னா அதை குறைச்ச மதிப்பெண் எடுத்திருந்தாலும் 20 பேர் பத்தியெல்லாம் அரசு பள்ளியில போயிட்டு இருந்தா, அதுக்கு தமிழ் வழியில போயிட்டு இருந்தா தான் அரசு பள்ளியில ஒரு நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 20 விழுக்காடு இடஒதுக்கீடு எப்போது வேண்டுமானாலும் 40ஆகவோ 60ஆகவோ அரசு பள்ளியில் பயில்பவர்களுக்கு மட்டுமே அரசு பள்ளி என்ற ஒரு சட்டத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு அரசு எதிர்காலத்தில் கொண்டு வந்தால் எந்த ஒரு குழந்தை நம்முடைய அரசு பள்ளியிலே தமிழ் வழி கல்வியிலே கல்வி பயில்கிறதோ அந்த குழந்தைக்கு மட்டுமே அரசு பள்ளிகளுக்கு கிடைக்கும் என்ற ஒரு நிலையானது எதிர்காலத்தில் உருவாக்கப்படும்.
அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் எந்த ஒரு குழந்தை தனியார் பள்ளிகளுக்கு கல்வி பயில செல்கின்றதோ அந்த குழந்தைக்கு அரசு பணி கிடைப்பதில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை நிலவும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுத்துக் கூறி அருமை பெற்றோர்களே, எல்லா கட்டமைப்பு வசதிகளும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களால் தொடர்ச்சியாக ஏற்படுத்தி தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே உங்கள் குழந்தைகளை எதிர்காலத்தில் மேதையாக்குவதற்கும் கணினியிலே மிகப்பெரிய வல்லுநர்களாக்குவதற்கும் இந்த பள்ளியின் ஆசிரியர்கள் சிறப்பாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாடு முதல்வர் அவர்களை வேண்டுகோளுக்கு இணங்க உங்களோட குழந்தைகள் எல்லாம் அழைத்து வந்து இந்த பணியை சேர்க்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்ட விடைபெறுகின்றேன். வாழ்க தமிழ். இந்த ஆண்டு மகிழ்ச்சியான செய்தி. இந்த ஆண்டு முதல் வகுப்பில் சேர்ந்துள்ள மணிஷா ஸ்ரீ, அனன்யா, யோகா ஸ்ரீ, பவின்ராஜ், பிரவன்யா, சுதன் இவர்கள் இந்த ஆண்டு இதுவரை பள்ளியில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இவர்கள் தயவுசெய்து மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இப்பள்ளியினுடைய முன்னாள் பெற்ற ஆசிரியர் தங்கள் தலைவராக இருந்த மாரியப்பன் அவர்கள் இப்பள்ளி மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்தே வந்தார்கள். அதன் வழி வந்த திரு சந்தர் அவர்களும் அவர் மாரியப்பனுடைய மகன் அவர்களும் தற்சமயம் இவ்வகுப்பில் இந்த பள்ளியில் சேர்க்கக்கூடிய எத்தனை மாணவர்கள் இருந்தாலும் சீருடை வழங்குவதாக அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் அவர் உங்கள் முன் வாழ்த்துறை வழங்குவார்கள். ஒரு சில வரிசைகள் தற்பொழுது 1வது சேர்ந்த 6 மாணவர்களுக்காக நமது வட்டார கல்வி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். பெற்றோர்களும் வரும் மேடைக்கு வரும். குழந்தைகளுடைய பெற்றோர் மேடைக்கு வரும். அனன்யா பெற்றோர் ஹலோ. தமிழக காவல்துறையில் பணிபுரிந்தாலும் தனது குழந்தையை அரசு பள்ளியில் சேர்ப்பேன் என்று சொல்லி தற்போது நமது பள்ளியிலே சேர்த்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நமது பள்ளியின் சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கைதுங்க அனன்யா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கழக துணை செயலாளர் அருமையண்ணன் இளங்கோவன் அவர்களையும் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் திரு SSK நிவாஸ் அவர்களையும் விழாக்குழுவின் சார்பாக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். தற்பொழுது தலைமை ஆசிரியர் அவர்கள் மாவட்ட துணை செயலாளர் முன்னாள் கவுன்சிலர் அருமையண்ணன் இளங்கோவன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி தற்போது கௌரவிக்கப்படுகிறது. தற்போது வட்டார கல்வி அலுவலர் அவர்கள் அல்லது இளங்கோவன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கிறார்கள். தற்போது சங்கர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் இங்கே அணைக்கடன வாங்கி தந்திருக்கின்ற நமது பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்களே, முன்னாள் மாணவிகளே, பெற்றோர்களே, மின்சார் ஆசிரியர் பெருமக்களே, இந்த விழாவிற்கு வருகை சிறப்பு சேர்க்க இருக்கின்ற நமது ஆலங்குடி தொகுதியின் மண்ணின் வாய்ந்த மாண்புமிகு பிற்பட்டோர் நலத்துறை அமைச்சர் அவர்களை இன்னும் கொஞ்ச நேரத்தில் வருகை தர இருக்கின்றார்கள். தற்போது புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் திரு ஞான இளங்கோவன் அவர்கள் இந்த விழாவினை சிறப்பிக்க வருகை தர இருக்கின்றார்கள். நமது பள்ளியிலே
200 குழந்தைகளுக்கு மேலே எங்க அப்பா வந்து பெற்றோர் சங்க தலைவராக இருக்கின்ற பொழுது 200 குழந்தைகளுக்கு மேலே படித்தார்கள். தற்பொழுது அது 170 குறைந்துள்ளது. அதை நம் அனைவரும் ஒன்று சேர்த்து இந்த 200 குழந்தைகளை காரணத்தை இங்க 2 ஆசிரியர்கள் வந்து வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே நமது வந்து எப்படின்னா நம்ம பிரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலா இப்ப நம்ம ஸ்கூல் வந்து நடந்துட்டு இருக்கு. ஆகவே அனைத்து பெற்றோர்களும் நமது பள்ளியிலே தங்களது குழந்தைகளை சேர்த்து சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டு தற்பொழுது அருமையான ஞான இளவாளன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். இப்பள்ளியில் 5வது சேர உள்ள மாணவருக்கு வேறு பள்ளியிட்டு மாணவர் பெற்று இப்பள்ளிக்கு ஏற்பால் இப்பள்ளிக்கு வருகை இருக்க மாணவர் சுகந்த் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி ஞானங்கள் அவர்கள் கௌரவிக்கிறார்கள். பள்ளிக்கு வருகைக்கு முன்னாள் பெற்றோர் பிரசிடண்ட் அவர்கள் திரு நிவாஸ் அவர்களை பள்ளியின் சார்பாக வரவாறு வருகை வருகிறோம். நம்முடைய திருவள்ளூர் நடுநிலை பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதிலே பெருமை அடைகிறேன். இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் இந்நாள் ஊராட்சியினுடைய பிரதிநிதிகள், பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், மிகவும் ஊர் பெரியவர்கள், வரையறுக்கக்கூடிய தாய்மார்கள், பள்ளியினுடைய குழந்தை செல்வர்கள் அனைவருக்கும் மாலை நேரம் வணக்கத்தை சொல்லி, இந்த பள்ளியில 170 பேர் படிக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அது பெரிய விஷயம். மற்ற ஊர் பள்ளிகளில் எல்லாம் இந்த அளவுக்கு அரசு பள்ளியில மாணவர்களுடைய எண்ணிக்கை இல்லை என்பது வருத்தமாக இருந்தாலும் கூட நம்முடைய பள்ளியில 170 குழந்தை செல்வங்களுக்கு மேல் இருப்பது என்பது சந்தோஷமாக இருக்கிறது. காரணம், இன்றைக்கு ஆங்கில மோகம், அது மட்டுமில்லாமல் இருமொழி கொள்கை என்கிறது மும்மொழி கொள்கையும் சேர வேண்டும் என்று இருக்கிற மைய அரசு, ஒன்றிய அரசு சொல்லிக் கொண்டிருக்கிறது. நாம தமிழை படிச்சுட்டு இங்கிலீஷ் படிக்கிறதுக்கே பெரும்பலா இருக்கு. அதுக்கிடையில இந்தியும் கற்றுக்கிறோம்னு சொல்லி இன்றைக்கு இருக்கிற ஒன்றிய அரசு, மோடி அரசு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல அதை விரிவாக பேச முடியாது, பள்ளி விழா. ஆகவே இன்றைக்கு நம்முடைய தமிழக முதல்வர் அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்னவெல்லாம் சலுகைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். அரசு பள்ளியில மேல்நிலை 2ஆம் ஆண்டு வரை படித்து செல்லக்கூடிய மாணவிகளுக்கு, கல்லூரியில சேரக்கூடிய மாணவிகளுக்கு மாதம் 1000 வழங்குகிற தமிழக முதல்வர், அது என்ன மாணவிகளுக்கு மற்றும் மாணவர்களுக்கும் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கும் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அரசு பள்ளியிலே படித்து செல்லக்கூடிய மாணவ செல்வர்களுக்கு மருத்துவ படிப்பு, அது மட்டுமல்லாமல் பொறியியல் படிப்பிலும் கூட 7.5% வழங்குகிற அரசாக இன்றைக்கு தமிழக அரசு, நம்முடைய தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து கொண்டிருக்கிறார். ஆகவே ஆங்கில பள்ளியிலே படித்து செல்வதை விட அரசு பள்ளியிலே தமிழ் மொழி கல்வியை கற்று செல்லக்கூடிய மாணவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்புகளுடன் அதிலே சலுகைகள் வழங்கி நம்மளை எல்லாம் கௌரவப்படுத்துகிற அரசாக இன்றைக்கு நம்முடைய தமிழக முதல்வருடைய அரசு இருக்கிறது. ஆகவே நீங்கள் தொடர்ந்து நம்முடைய மாணவ மாணவிகளை, நம்முடைய குழந்தை செல்வங்களை அரசு பள்ளியிலே படிக்க வைத்து மென்மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று இந்த நேரத்திலே
கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெற்றேன். நன்றி, வணக்கம்.